இப்ப அனிருத் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் அவர் மியூசிக்கோ சாங்கோ வந்து ஒரு காம்போவா அப்படி எடுத்து பார்த்தா அது டேரக்டர் காம்போ அப்படிதான் இருக்கு. பெருசா லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காம்போ அது பெருசாவே இல்லை. அது வந்து அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு சில பேர் தான். அதுல ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் இருப்பவர் தான் விக்னேஷ் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு. விக்னேஷ் சிவன் அனிருத் சேர்ந்த பாடல்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு கூட இல்லை. எல்லா பாடலுமே ஒரு மாதிரி பயங்கரமான ஹிட்டா இருந்தது. அஸ் லிரிக்காவும் சரி டியூனாவும் சரி ஒரு மாதிரி சூப்பரான ஒரு பாடல் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லும் அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறோம். வாங்க பார்க்கலாம். அனிருத் ரவிச்சந்தர் அண்ட் விக்னேஷ் சிவன் காம்போ. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க சேர்ந்த பாடல் பாத்தீங்கன்னா வணக்கம் சென்னை படத்துல இருந்து எங்கடி பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதுல வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். உன்னை பார்த்தாலே பிபி ஏறும், என் ஹாப்பி லைஃப் சேடா மாறும், நீ யோசனை நான் ஒபாமடி அட ஒண்டெடுத்து என் கையிலடி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி செம்மையாவே இருக்கும் அந்த லிரிக்காவே. அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரெமோ படத்துல ஒரு 3 பாடல் இருக்கு. அது வந்து ரெமோனி காதலன், அப்புறம் வந்து தமிழ் செல்வி, அதுக்கப்புறம் வந்து செஞ்சிட்டாலே. அப்கோர்ஸ் சரி, அந்த செஞ்சிட்டாலே பாடல் வந்து மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரியும். அதுல வந்து இருட்டு ரூம்ல எல்இடி லைட்டை போட்டுட்ட தள்ளி தள்ளி ஓடு என்னோட வண்டியில பெட்ரோல போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எனக்குன்னு இறங்குன தேவதை உனக்குன்னு பிறந்தவனா 20 வருஷமா இருக்குவே தெருவெல்லாம் திரிஞ்சவன் தான். எனக்குன்னு இறங்குன தேவதை உனக்குன்னு பிறந்தவன் அது சூப்பராகவே இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ரவுடி காதலன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சூப்பரா இருக்கும். அட்டா இருந்தவா ஆட்டா மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி சூப்பரான ஒரு பாடல். அதுக்கப்புறம் தமிழ் செல்வி இதுல மேக்சிமம் லிரிக்கா சண்டல ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். சம்பள கவரை திறக்கவே மாட்டேனே, அதை முழுசா தருவேனே, ஆம்பளை கழக வேலை செய்யுங்க அப்பல கால் பண்ணி நான் கொஞ்சம் வேணே அப்படின்னு சொல்லிட்டு சம்பள கவரை திறக்கவே மாட்டேனே, அதை முழுசா தருவேனே. அது ஒரு பக்கம். ஒன்ன பெத்த என் அத்தை சாமிய தினம் பூசை பண்ணுவேனே, மரண மொக்க நீங்க தான் போட்டாலே சும்மா வாய் விட்டு சிரிப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு லவ் ஒன் சைட் லவ்வர்ஸுக்காகவே இருந்ததுதான் இந்த லிரிக் அப்படின்ற மாதிரி. ஒரு வாட்டி ஓகே சொல்லி பாரு உனக்காக உசுரை எழுதித்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடங்காத நானும் அடங்காத நீயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஓகே சொல்லி பாரு சூப்பரா ஒரு மாதிரி ஒரு கல்லூக்கி எல்லாம் கலாட்டா பண்ணியிருப்பாரு விக்னேஷ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இருக்கணும். அதுவும் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். அதுக்கு அடுத்த காம்போ வந்து இவரோட டைரக்ஷன்லயே வந்துதான் நானும் ரவுடி தான். அதுல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டுமே இதான் எழுதுறாரு. ஒரே ஒரு பாட்டை தவிர்த்துட்டு நீயும் நானும் அப்படின்ற ஒரு பாட்டை தவிர்த்துட்டு எல்லா பாட்டுமே அதான் எழுதுறாரு. அது வந்து ஒரு மாதிரி சில பாடல்கள் வந்து கதைக்கு ஒன்றி இருக்கும், லிரிக்கா வந்து இம்ப்ரெசிவா எல்லா பாடலுமே இருக்கும். சிலதான் கதைக்கு ஒன்றியா இருக்கும். அது வந்து தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தியே ராத்திரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்திய ராத்திரி பார்த்தேன் ரவுடி பய ரொமான்டிக்கான அதுல வந்து ஒரு மாதிரி கதை கொண்டிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் ரவுடி தான், அதுவும் கதை கொண்டிருப்போம். எனக்கு இது வந்து பெக்குலரா பிடிச்ச ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒருவன் ஒருபோதும் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து லிரிக்கா ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். சண்டா ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அது வந்து என்னன்னா கடல்ல போல உன் கால் தொட்டு உரசி கரை உள்ள போதும் நான் இல்லடி கடல் மண்ண போல உன் காலோடு உட்டி கடலாண்டு வரனா இருப்பேன் அடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணான கண்ணி அப்படின்ட்டு கடல போல கால் தொட்டு உரசி கடலுள்ள போற பயங்கரமா இருக்கும் அந்த பாடல். அதுக்கப்புறம் வந்து வரவா வரவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதுல வந்து சண்டல எனக்கு அது பெருசா லிரிக்கா இருக்காது. ஆனா அனிருத் பாடும்போது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஆடி ஆட்ட நிக்க போகுது நீ ஆடி ஆட்ட நிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 லிரிக் தான் ஒரு மாதிரி அதுவும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அதுக்கடுத்தது வந்து இவங்களோட காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஓன் டைரக்ஷன் தான். இந்த 400 அப்படிதான் சக்சஸ்க்கு அப்புறம் தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்துலயும் எல்லா பாட்டும் அவங்க தான் எழுதுறாரு. அதுல பெக்குலரா எனக்கு எடுத்துக்கிட்டா நானா தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு அதுக்கப்புறம் தானா சேர்ந்த கூட்டம் சொடக்கு இந்த 3 பாட்டுமே ஒரு மாதிரி இம்ப்ரெசிவா இருக்கும். சொடக்கு மேல சொடக்கு போடுது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் வெரைட்டி வெரைட்டி வெளிக்க தோணுது அப்படிலாம் பாடுவாங்க. அது சொடக்கு மேல சொடக்கு போட்டுது வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது வந்து நானா தானா வீணா போனா சரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கும். அந்த பாட்டுலாம் பயங்கரமா இருக்கும். ஏட்டா கூட நெளிவையும் அவ தெளிவையும் சும்மா புலம்பி தொலைகிறேன் ஏடா கூட நெளிவையும் அவ பொலிவையும் பார்த்து புலம்பி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே சிரிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும் பாட்டு. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பெகுலரா பிடிச்சது தானா சேர்ந்த கூட்டம் பாட்டு. அது வந்து ஒரு மாதிரி ரெவல்யூஷன் சாங் அப்படின்ற மாதிரி சொன்னா அது ரொம்ப ஜாலியா இருக்கும் பாட்டு.
வெட்டி வீரத்தால வீணா சேர்ந்த கூட்டம், வெரசா ஆடுண்டா கண்ணாமூச்சி ஆட்டம், வேற மாதிரி வந்த வெடலை பசங்க கூட்டம், தேடி சேர்த்ததுல தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். சென்ட்ரலாம் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். முடியாது கிடையாது நீ எதற்கும் திக்க கூடாது, நீ தோற்றாலும் துவண்டாலும் நடுவிலே நிற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும் அந்த பாடல். அதுக்கு அடுத்தது வந்து எங்களோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கோலமாவு கோக்கில ஒரு 3 பாடல் இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். அது வந்து கனின் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அப்புறம் வந்து திட்டம் போட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி சரியான பாட்டு. ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடும் ரொம்ப லோன்லியா ரொம்ப கஷ்டமான ஒரு பாடல். இந்த மாதிரி ஒரு ஓப் கொடுக்குற பாடல் தான் இந்த 3 பாடலுமே. கண்ணின் காதல் தவிர்த்துட்டு அதுல வந்து சூப்பரா இருக்கும். ஒரே ஊரில் வந்து ஒரு இது மட்டும் உங்களுக்கு பார்த்து சொல்லிடுறேன். ஏன்னா சிலதுதான் பாடும்போது நல்லா வரும், சொல்லும் போது ஒரு மாதிரி திக்குது. அதனால வந்து அந்த லிரிக்கா வந்து சொல்லணும்னு பார்த்தா, சத்தமாய் நான் அழுதிடதான் இங்கு அத்தனைக்கும் யுத்தமாக மாறுதோ, மொத்தமாய் நான் முடிந்திடதான் இன்று என்னை மீறி என்னென்னவோ ஆகுதோ, பாவமாய் நான் புதைந்திடதான் ஒரு சூழல் என்னை சுற்றி சுற்றி செய்யுதோ, கோபமாய் நான் கிடைத்திடதான் பல புதிர்களும் என்னை தேடுதோ, ஒரு பனிமூட்டம் இன்று புகை என தோன்றியது, ஒரு முயல் கூட்டம் புயல் நடுவி திணறுதே. சத்தமாய் நான் அழுதிடதான் இங்கு அத்தனையும் யுத்தமாக மாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கதைக்கு ஏத்த ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சூப்பரா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். அனிருத் ரவிச்சந்திரன் அப்புறமா இந்த பக்கம் ஜோனிதா காந்தியும் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும் அந்த பாடல். அதுக்கப்புறம் வந்து திட்டம் போட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாட்டு இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். லிரிக்கா ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். மூடவே மூடாத ஆழமும் தெரியாத குடி ஒன்றில் என்னை நானும் தள்ளி விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் வாழும் நல்லா இருக்கும் போது நான் பார்க்கும் போது மட்டும் கருத்து போகுதே, மழை கூட வேணா சின்ன தூரல் போதோ, ஏதோ ஒரு வெளிச்சம் தேடி முடிச்சிருக்கேனே எல்லாருக்கும் வானோ நல்லா இருக்கும் போது நாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும் அந்த பாடலும். அதுக்கப்புறமா வந்து கண்ணின் காதல், அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப வைப்பான சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பரா இருக்கும். நெஞ்சே நீ தயங்காதே அப்படின்னு சொன்ன அழகான கையை கொண்டு நீ அப்படின்னு நெஞ்சே வேண்டாம் நடுங்காதே சொல்லிட்டு அந்த கண்ணுக்கும் அந்த பெண்ணுக்கும் இருக்கிற ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல. இடிக்க பேசினவங்க நம்மளுக்கு இடிக்க வருது. ஸோ அது வந்து ஒரு மாதிரி கண்ணின் காதல், அதுவும் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும் அந்த பாடல். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காத்து வாக்குல 2 காதல். எனக்கு தெரிஞ்சு படமும் எக்ஸ்பெரிமெண்டல், லிரிக்காவும் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். அது வந்து எல்லா பாட்டுமே இதுதான். அதுல எனக்கு வந்து லிரிக்கா ரொம்ப பிடித்தது வந்து நான் பிழை, அதுக்கப்புறம் வந்து 2 காதல், போனஸ் ட்ராக் கூட சொல்லலாம். வந்து அந்த அழுதிட தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு பாடல். லிரிக்கா சூப்பரா இருக்கும். அதுல வந்து எனக்கு இந்த 2 காதல் தான் லிரிக்கா சொல்லியே ஆகும். காதல் ஒன்றாக 2 ஆனதே, காதல் துண்டானதே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் இருதயம் இறுகியே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அது, அப்புறம் என்னோடு இருந்தவள் இப்போது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது, அதுக்கப்புறம் வந்து இது பிரிய போகிறான் இது ஒரு தர கூட நினைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் வாய்ஸ் போவோம். அப்போ அனிருத் வாய்ஸ்ல ஒரு லிரிக் ஒரு சூப்பரா இருக்கும். அர்த்தங்கள் தேடி போகாதே அழகு அணிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்பே நீ விட்டு போகாதே உயிரும் உறைந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கும் அந்த லிரிக். பயங்கரமான ஒரு பாடல். அதுக்கப்புறமா வந்து நான் பிழை சூப்பரான ஒரு லிரிக். உண்மையில அதை வந்து நம்ம பெருசா எதிர்ப்பு பண்ண தேவை. ஸ்டார்டிங்ல இருந்து இண்டி வரைக்குமே ஒரு மாதிரி கவித்துவமான ஒரு பாடல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் பிழை நீ மழலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும்போது சரியான பாடல். நான் பிழை நீ மழலை. நெக்ஸ்ட் வந்து அந்த அழுதிக தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். சூப்பரா ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்க வந்து அந்த பாட்டை கேட்ட ஒரு மாதிரி ஓப்பு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான். சூப்பரா இருக்கும். மழையும் கூட வேதித்ததே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பாட்டு. எல்லாம் அழுதிட தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு மழையும் கூட மறுத்ததே. பயங்கரமான ஒரு பாட்டு தான். ஸோ இதுதான் இவங்களோட காம்பினேஷன்ல வந்த பாடல்கள். அதுல வந்து நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்க கவுண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களோட காம்போல ஆல்பம் சாங் சில பாடல்கள்லாம் இருக்கு. அது தனியா ஒரு வீடியோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். ஒரு மாதிரி சரியான ஒரு பாடல், லிரிக்காவும் சூப்பரா இருக்கும். ஸோ அது வந்து அடுத்த வீடியோவோ இல்ல எப்போ ஒரு வீடியோவோ அந்த வீடியோ தனியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் எடுத்துட்டு அப்புறமா அதுவும் கமெண்ட் பண்ணக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு தான்
அது ஓரம் வச்சுட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச பிலிமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.